அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் டிசம்பர் மாதத்தில் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் மிகவும் வலுவாக செவ்வாய் வக்ரகதியில் திரும்புகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்திற்குள் 3ஆம் தேதி முதல் நுழைகிறாருங்க. இறுதியில் பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். வித்யாகரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று தனஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். சூரியன் மற்றும் புதன் பிற்பகுதியில் மிக வலுவாக தைரியஸ்தானத்திற்குள் நுழைகின்றன. இப்படி பல அதிரடியான மாறுதல்கள் நிகழக்கூடிய வேளையில் சந்திரன் 12 இடங்களிலும் பலம் பெற போகிறாருங்க. முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகநிலைகளுக்கிடையே இருக்கக்கூடிய இடைவெளியானது இந்த மாதத்தின் முற்பகுதியில் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரே ராசியிலோ அல்லது அதற்கு முன்னதாகவோ பின்னதாகவோ இருக்கும். ஆனால் ஒரு ராசியை கடந்த சூழ்நிலையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் முன்னேறி செல்லு கொண்டிருக்கிறாருங்க. அந்த இடைவெளி பிற்பகுதியில் குறைகிறது. எனவே பிரிந்து சென்ற கணவன் மனைவி உட்பட பல்வேறு வகையான உறவுகளுக்கிடையே நண்பர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சங்கடங்கள் இடைவெளி குறைந்து மிக வலுவான நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சூழ்ச்சியாலும் தந்திரங்களாலும் உங்களுக்கு உத்தியோகம், தொழில் ரீதியாக பல்வேறு வகையாக குடும்ப உறவுகள பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் யார் பலர் சூழ்ச்சி செய்தாலும் அத்தனை சூழ்ச்சிகளும் இந்த தருணத்தில் முறியடிக்கப்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் 3ஆம் தேதியிலிருந்தே மிக வலுவாக சுகஸ்தானத்திற்குள் 4ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். ராசியின் அதிபதி தைரியஸ்தானத்தில் சுபத்துவ பாதையில் வலம் வருவதை விட மிகவும் வலுவாக எதிர்பார்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய 4ஆம் இடத்திற்கு நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் அமர்வது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் தாமாக நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டுங்க. பல்வேறு வகையான சூழ்ச்சிகளாலும் தந்திரங்களாலும் ஏமாற்றப்பட்ட நிலையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சி வாய்ப்பையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கலாம் என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் உண்டு. வாழ்வில் சந்திக்கக்கூடிய காரிய தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக இந்த வேளையில் அள்ளி கொடுக்கின்றன கிரகநிலைகள். அதிலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிகவும் சாதகமாக இருக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதைவிட தனஸ்தானத்தில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். பிற்பகுதியில் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளையும் சூரியன் தகர்த்தருகிறாருங்க. முதலும் முடிவுமாகவும் முதன்மை கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் தைரியஸ்தானம் 6, 9, 10, 11 ஆகிய இடங்களில் நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது 3ஆம் இடமான தைரியஸ்தானம் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமர்வது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் அகன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் அனைத்து விதமான பணிகளிலும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சந்திரனும் 12 இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் பெரும்பாலும் சாதகமாகவும் நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது பூமிகாரகன், மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானத்தை நோக்கி வக்ரம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே செவ்வாயினுடைய வக்ரமும் பெரிய நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில்
வேலையில் ஏற்பட்ட தடைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பலர் சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு யோகஸ்தானமாகிய 6ல் நிலை கொண்டிருக்கிறார். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கேது விரயத்தில் இருந்தாலும் மற்றொரு நட்பு கிரகமான ராசியின் உச்ச அதிபதியான சனி 5ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. இப்படி நிழல் கிரகமான ராகு கேது மட்டுமல்லாது சனியின் அமைப்பும் சங்கடங்களை நீக்கக்கூடிய வாய்ப்பை இந்த டிசம்பர் மாதத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை உருவாக்கி கொடுப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கவலை அளித்து வரக்கூடிய சூழல்கள் அனைத்துமே மறைந்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாகவும் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் நிறைவாக கிடைக்கும். இது மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் அங்கு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய குரு பகவானின் சுப பார்வையும் பல்வேறு வகையான மாற்றங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை அத்தனை விதமான தடையும் விலகி சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே நிச்சயமாக டிசம்பர் மாதத்தில் குருவின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத திடீர் பல சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பெருவாரியாக சந்தித்து வரக்கூடிய சிக்கல்கள் தாமதங்கள் தடைகள் அனைத்துமே விலகி நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த டிசம்பர் மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் நிறைவாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் இனிமையான மகிழ்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்களை சந்தித்தாலும் அவை விலகி இனி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.